வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸில் அழகு 18 யூனிட் நம்பர் 18ல் மரபியல் இந்த யூனிட்டில் உள்ள புக் இன்சர்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 125 கேள்விகள் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். முக்கியமான தகவலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, மரபியல் தந்தை கிரிகர் ஜோகன் மெண்டல். அவர் மெண்டல் 7 ஆண்டுகள் அந்த பைசம் சைவம் அதெல்லாம் ஆய்வு பண்ணாரு. ஒரு பண்பு கலப்பு அப்படின்னா அதுல புறத்தோற்ற விகிதம் 3:1, ஜீனாக்க விகிதம் 1:2:1 அப்படிங்கிறதும், இருபண்பு கலப்பு அப்படின்னா புறத்தோற்ற விகிதம் பார்த்தீங்கன்னா 9:3:3:1. டிஎன்ஏ இரட்டிய சுருள் அது என்ன அப்படின்னா வாட்சன் கிரிக் அவர் கண்டுபிடிச்சது, நோபல் பரிசு வாங்கினாங்க 1922. ஏ ஈக்குவல் டு டி 2H பாண்ட்ஸ், அப்புறம் சி அந்த ஈக்குவேஷன் போட்டு ஜி போட்டால் 3H பாண்ட்ஸ், சார்காப் விதி. இது எல்லாத்தையும் டாப்பிக்கில் இருக்கு, அதை நம்ம ஒன்னிடமும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஹிண்ட் டக்குன்னு ஞாபகத்துக்காண்டி எழுதியிருக்கோம். மனிதனில் 46 குரோமோசோம் இருக்கு, 23 ஜோடி. அந்த 23வது ஜோடி தான் பால் குரோமோசோம் அப்படி சொல்லுவோம். அப்படிதான் அதான் நிர்ணயிக்கு. டவுன் நோய் அப்படிங்கிறது 21வது ட்ரைசோமி, அதாவது 2n+1 அப்படிங்கிறது. சடுதி மாற்றம் என்ற சொல் அப்படிங்கிறது தான் ஹியூகோ டி வீரிஸ் அவர் கண்டுபிடிச்சார், சொன்னார். குரோமோசோம் சொல்ல அறிமுகப்படுத்த வால்டேயர் 1888. ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒன்னோடு போகலாம். ஃபர்ஸ்ட் கோட்பாட்டு வரைபடம். மரபியல் அப்படின்னா அதில் 3 டாபிக்: மெண்டல் விதிகள், குரோமோசோம், டிஎன்ஏ மற்றும் ஜீன்கள். மெண்டல் விதிகளா ஓங்கு விதி, பெரிதல் விதி எல்லாம் இருக்கு. அதுதானே குரோமோசோம்ல ஆட்டோசோம் அல்லோசோம் அப்படி இருக்கு. ஆட்டோசோம் அல்லோசோம் ஒரு மனிதனோட எவ்வளவுங்கிறது பின்னாடி ஒன்வேர்லாம் வருது, நம்ம பார்க்கலாம். டிஎன்ஏ மற்றும் ஜீன்கள் அதுல பாத்தீங்கன்னா பியூரின், பிரிமிடின் அப்படிங்கலாம் இருக்கு, அது என்னங்கிற பார்க்கலாம். அப்புறம் சடுதி மாற்றம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். மியூட்டேஷன் அப்படி சொல்லுவோம், அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம் ஒன்னடா. ஓகே, ஸோ மரபியலோட தந்தை தெரியும். ஃபர்ஸ்ட் கேள்வி நம்பர் 1 கிரிகர் ஜோகன் மெண்டல் தெரியும். அவர் மெண்டல் ஆஸ்திரியாவில் ஒரு துறவி, தோட்ட பட்டாணியை பைசன் சட்டையம் அப்படின்னு சொல்றக்கூடியது 7 ஆண்டுகள் ஆய்வு செஞ்சார். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு, அதனால மரபியலோட தந்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின், ஒத்த உயிர்கள் ஒத்த உயிர்களே தோற்றுவிக்கும் அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இங்கிலீஷ்ல லைக் பெகட்ஸ் லைக் அப்படின்னு சொல்றது. ஜஸ்ட் தெரிஞ்சதுக்காண்டி இதை எழுதியிருக்கோம். அடுத்த கொஸ்டின், ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது எது அப்படின்னா பாரம்பரியம். இந்த வார்த்தை பாரம்பரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிற்றினத்தை சார்ந்த உயிர்களிடையே காணப்படும் மாறுபாடுகள் எது எது அப்படின்னா வேறுபாடு, வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறுபாடு. மெண்டல் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜஸ்ட் சும்மா கேட்டிருக்கோம், ஆஸ்திரியா. அது மேபி உன்னோட கேட்டா பார்த்துக்கலாம். மெண்டல் தனது ஆய்விற்கு பயன்படுத்தப்பட்ட செடி, இதுதான் இம்பார்ட்டன்ட், தோட்ட பட்டாணி பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லுது. தமிழையும் அது பைசம் சட்டைவம். பைசம் அப்படின்னா பட்டாணி, சட்டைவம் அப்படின்னா தோட்டப்பயிர். ஸோ பட்டாணி இருபால் மலர்களை கொண்டதால் தன் மகர்ந்த சேர்க்கை எளிது, அதுக்காண்டி இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்காங்க அவரு. அடுத்த கொஸ்டின், மெண்டல் தனது ஆய்வை எத்தனை ஆண்டுகள் மேற்கொண்ட? 7 ஆண்டுகள், 1856 இருந்து 1863 வரைக்கும் அவர் பண்ணாரு. மெண்டல் தனது ஆய்விற்கு எத்தனை ஜோடி பண்புகளை தேர்ந்தெடுத்தார்னா, இது ஒரு கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். 7 ஜோடி, 7 பேர்ஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பட்டாணி செடியில் மலர்கள் எத்தன்மை கொண்டவை? இருபால் தன்மை கொண்டவை. மேலே பார்த்தோம், அடுத்ததுனா இருபால் தன்மை, பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு. மெண்டல் தேர்ந்தெடுத்த பட்டாணி தாவரத்தோட தண்டின் ஓங்கு பண்பு எது? 2 பண்பு உண்டு, ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு. ஓங்கு பண்பு அப்படின்னா நெட்டை, தாள். அதுவே பட்டாணி தாவரத்துடைய விதையின் வடிவத்தில் ஒடுங்கு பண்பு, விதையின் வடிவத்தில் ஒடுங்கு பண்பு எதுனா சுருங்கியது, ரிங்கல்டு. இது பாத்தீங்கன்னா பட்டாணி தாவர தண்டோடைய ஓங்கு பண்பு. கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கணும். பட்டாணி தாவரத்தின் கனியின் நிறத்தில் ஓங்கு பண்பு இதுனா பச்சை, கிரீன். ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. மலரின் அமைவிடத்தில் ஒடுங்கு பண்பு எது அப்படின்னா நுனி மலர், டெர்மினல் அப்படி சொல்லலாம். மலரோட அமைவிடத்தில் ஒடுங்கு பண்பு. அடுத்த கொஸ்டின், விதையின் நிறத்தில் ஓங்கு பண்பு எதுனா மஞ்சள், எல்லோ. ஒரு பண்பின் இரு மாற்று தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற தாவரங்களை கலப்புற செய்வது எதுனா ஒரு பண்பு கலப்பு, மோனோ ஹைபிரிட் கிராஸ். ஒரு பண்பு இரு மாற்று தோற்றங்கள் இருக்கும், தனித்தனியாக அந்த மாற்று தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற தாவரங்களை சேர்க்கிறது, கலப்புற செய்வதுதான் ஒரு பண்பு கலப்பு. முதல் சந்ததி தாவரங்கள் அனைத்தும் எத்தன்மை கொண்டிருந்தன அப்படின்னா நெட்டை. அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிடைச்சதெல்லாம் பார்க்குறோம். நெட்டை
கலப்புயிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு உயிரின் வெளித்தோற்ற பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா புறத்தோற்றம். சரிங்களா? ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. நினைவுபடுத்துறதுக்கு ஃபீனோ அப்படின்னா தெரியும், விசிபிள் அப்பியரன்ஸ் அர்த்தமா. ஜெனோ அப்படின்னா மரபணு அமைப்பு, ஜெனடிக் மேக்கப். ஓகேவா? ஸோ வந்து வெளித்தோற்றத்துல தெரியக்கூடியனால ஃபீனோ. அதெல்லாம் ஞாபகம். ஒரு பண்பு கலப்படை புறத்தோற்ற விகிதம் நம்ம மேலே பார்த்தோம் 3:1 மிக முக்கியம். ஒரு பண்பு மோனோ ஹைபிரிட் ஃபீனோடைப் அப்படிங்கிறது 3:1. சரிங்களா? ஜெனோடைப்னா 1:2:1. இருபண்பு டைஹைபிரிட் அப்படிங்கிறது அப்புறம் நம்ம ஃபீனோடைப் 9:3:3:1. ஸோ இதெல்லாம் நம்ம ஹிண்டாக மேலே பார்த்தோம். அதுதான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம். ஓகேவா? ஒரு பண்புல நீங்க மோனோடைப்ல 2 எண்ணம் இருக்கும். ஒன்று ஃபீனோடைப், ஜெனோடைப். இருபண்புல ஃபீனோடைப் மட்டும் இருக்கும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். உயிரின் மரபணு அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஜீனாக்கம், ஜீனோடைப். அடுத்த கொஸ்டின், ஒரு பண்பு கலப்போடைய ஜீனாக்க விகிதம் பார்த்தா ஒரு பண்புனாலே இந்த மாதிரி வந்துடும் 1:2:1 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்க மேல கூட பார்த்தோமா இந்த பாருங்க. சரியா? ஜீனாக்கம்னா பார்த்தோம். ஓகே, அது இருபண்புனா தான் இவ்வளவு பெரிய ஒரு 4 என்ன வரும். காரணிகள் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஜீன்கள். ஒரே வகையான காரணிகளை பெற்றிருப்பது எது அப்படின்னா ஹோமோசைகஸ், ஒத்த கருநிலை. அவங்க தான் ஒரே வகையான காரணிகள் பெற்றிருப்பாங்க. வெவ்வேறு வகையான காரணிகள் பெற்றிருப்பது ஹெட்டிரோசைகஸ், வேறுபட்ட கருநிலை. அடுத்த கேள்வி, ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமான காரணிகளின் வகை எதுனா அள்ளிகள். அள்ளிகளால் வெளிப்படும் புறத்தோற்ற பண்புகள் யாவைனா அலிலோ மார்புகள். முதல் சந்ததி F1 வெளிப்படும் பண்பு எதுனா ஓங்கு பண்பு, டாமினன்ட் ட்ரைட். முதல் சந்ததியில் F1 மறைக்கப்படும் என்பதுனா பண்பு எதுனா ஒடுங்கு பண்பு, ரெசசிவ் ட்ரைட் அப்படின்னு சொல்றது. புன்னட் கட்டம் எனப்படும் சோதனை பலகையை உருவாக்கிறார்னா ஆர்த்தி புன்னட் பேர்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து எழுதலாம். 2 ஜோடி எதிரடை பண்புகளை கொண்ட தாவர இனக்கலப்பு எதுனா ஈர்பண்பு கலப்பு, டைஹைபிரிட் கிராஸ். அதுக்கு ரெண்டுமே வேற வேற எதிரடை பண்புகள் இருக்கும், அதை கலப்பாங்க. ஈர்பண்பு கலப்போடைய புறத்தோற்ற விகிதம் நம்ம பார்த்தோம். ஃபீனோடைப் வந்து 9:3:3:1. நினைவு உதவி 9331 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று ஞாபகம். டைஹைபிரிட் கிராஸ் 16 காம்பினேஷன், 16 காம்பினேஷன் இருக்கும். மொத்தம் 4 வகை ஃபீனோடைப்ஸ் இருக்கும். ஓகே, மெண்டலின் 3 விதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பாரம்பரிய விதிகள், லாஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். முதல் சந்ததி வெளிப்படும் பண்பை விளக்கும் விதி எதுனா ஓங்கு தன்மை விதி, லா ஆஃப் டாமினன்ஸ். கேமெட்டுகள் உருவாகும் போது காரணிகள் தனித்தனியாக பிரிவதை விளக்கும் விதி எதுனா தனித்து பிரிதல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பட்ட தன்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க, லா ஆஃப் செக்ரிகேஷன். புதிய பண்புகள் தோன்ற காரணமான மெண்டலின் விதி எதுனா சார்பின்றி ஒதுங்குதல் விதி, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் புதிய பண்புகள் தோன்ற காரணமான மெண்டலின் விதி. அடுத்த கொஸ்டின், மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றி கண்டுபிடிப்பதாக 1933 நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா டிஹெச் மோர்கன், தாமஸ் ஹண்ட் மோர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர்கன் பல ஈக்களில் ஆய்வு மேற்கொண்டார். சரிங்களா? லிங்க்டு ஜீன்ஸ் கண்டுபிடிப்புக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து குரோமோசோம் மற்றும் ஜீன்களை பார்க்க போறோம். ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் காணப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்பு எது அப்படின்னா குரோமோசோம்கள். குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் வால்டேயர். பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருள் எதுனா டிஎன்ஏ. அது நமக்கு தெரியும். நம்ம பாரம்பரியமா அந்த தகவலை கடத்திட்டு வர்றதே டிஎன்ஏ தான். அதுதான் ஸ்டோர் ஆயிருக்கும். டிஎன்ஏவுடைய குறிப்பிட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அதுதான் ஜீன். குரோமோசோமில் ஜீன்கள் அமைந்துள்ள குறிப்பிட்ட இடம் எதுனா லோகஸ். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். குரோமோசோம்ல ஜீன்கள் இருக்கு, அந்த இடம் பேர் என்னன்னா லோகஸ். 2 ஒத்த இலைகளை உள்ளடக்கிய குரோமோசோம் பகுதிகள் யாவைனா சகோதரி குரோமேட்டிகள், சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 குரோமேட்டிகளை ஒன்றாக இணைக்கும் புள்ளி எதுனா சென்ட்ரோமியர். இது நீங்க ஞாபகம். சென்ட்ரோமியர் அப்படிங்கிறது தான் 2 குரோமேட்டிகளை ஒன்றாக இணைக்கும் புள்ளி. சென்ட்ரோமியர் செல் பிரிதலின் போது ஸ்பிண்டில் நார்கள் இணையும் இடம். குரோமோசோம் வகைகளை நிர்ணயிக்கும் முக்கிய அமைப்பு அப்படிங்கிற முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். குரோமேட்டிட்டில் உள்ள திருகு போல் சுருட்டப்பட்ட மெல்லிய அமைப்பு எதுனா குரோமோனிமா அப்படிங்கிறது. குரோமோனிமாவில் காணப்படும் மணி போன்ற அமைப்புகள் யாவைனா குரோமோமியர்கள். அடுத்த கொஸ்டின், குரோமோசோமில் காணப்படும் புரதங்கள் யாவைனா ஹிஸ்டோன் மற்றும் ஹிஸ்டான் அல்லாதவை. ஹிஸ்டோன்
நான் ஹிஸ்டோன் புரோட்டீன். சென்ட்ரோமியர் உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முதன்மை சுருக்கம், பிரைமரி கன்ஸ்ட்ரிக்ஷன். செல் பிரியும் போது ஸ்பிண்டில் நார்கள் இணையும் பகுதினா சென்ட்ரோமியர். இதை நம்ம பார்த்தோம். கிண்டில் உட்கருமணி நியூக்ளியோஸ் உருவாக்கத்திற்கு காரணமான குரோமோசோம் பகுதினா இரண்டாம் நிலை சுருக்கம், செகண்டரி கன்ஸ்ட்ரிக்ஷன். அடுத்த கேள்வி, குரோமோசோமின் இறுதி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டீலோமியர். குரோமோசோம்கள் ஒன்றொன்று சேர்வதை தடுப்பது எதுனா டீலோமியர் தான். ரெண்டுக்குமே டீலோமியர் தான். செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களால் செயல்படவை யாவைனா டீலோமியர்கள். இதுவும் ஒவ்வொரு முறை செல் பிரியும் போதும் டீலோமியர் இருக்கும். முழுவதும் தேய்ந்தால் செல் இறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயாலஜிக்கல் கிளாக் ஆஃப் த செல் அதான் இந்த டீலோமியர்கள். அதனால அங்கே சொல்லுவோம் கடிகாரங்களாக செயல்படுதுன்னு சொல்றோம். குரோமோசோமின் முனையில் காணப்படும் குமிழ் போன்ற இணை உறுப்பு எதுனா சேட்டலைட். சேட்டலைட்டை பெற்றுள்ள குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சாட் குரோமோசோம்கள். சென்ட்ரோமியர் ஒரு முனையில் காணப்படும் கோல் வடிவ குரோமோசோம் எதுனா டீலோசென்ட்ரிக். சென்ட்ரோமியர் ஒரு முனைக்கு அருகில் காணப்பட்டு ஒரு குட்டை மற்றும் ஒரு நீண்ட கரத்தை பெற்றுள்ள குரோமோசோம் எதுனா அக்ரோசென்ட்ரிக். சென்ட்ரோமியர் மையத்திற்கு அருகில் காணப்படும் ஜே அல்லது எல் வடிவத்தை உருவாக்கும் குரோமோசோம்னா சப் மெட்டாசென்ட்ரிக். அடுத்த கேள்வி, சென்ட்ரோமியர் மையத்தில் அமைந்து இரண்டு சம நீளமுள்ள கரங்களை வி வடிவம் உருவாக்கும் குரோமோசோம்னா மெட்டாசென்ட்ரிக் வி வடிவம். குரோமோசோம் வடிவுகள் நினைவு உதவி வந்து டெலோ அப்படின்னா கோல், அக்ரோனா ஜே அல்லது எல், மிகவும் சிறிய ஆம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சப் மெட்டா அப்படின்னா ஜே பை எல், மெட்டா அப்படின்னா பி. உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ள குரோமோசோம்கள் ஆட்டோசோம்கள். இது மேலோட இதுவும் இம்பார்ட்டன்ட். இது வந்து உயிரினுடைய பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம் அல்லோசோம்கள், அதாவது பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உடலை நிர்ணயிக்கும் உடல் பண்புகளை நிர்ணயிக்கிறது ஆட்டோசோம்கள். பால் குரோமோசோமின் மற்றொரு பெயர் என்னன்னா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹெட்டிரோசோம்கள். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. மனிதர்கள் காணப்படும் குரோமோசோம் எண்ணிக்கை நமக்கு தெரியும் 23 ஜோடிகள், 46 குரோமோசோம்கள். மனித செல்ல 46 குரோமோசோம் இருக்கு, 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மேல பார்த்தோம். அது போக ஒரு ஜோடி வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படி சொல்லக்கூடியது 23 ஜோடி, அதுதான் பால் குரோமோசோம்கள் சொல்லுவாங்க. ஸோ 23 ஜோடி இருக்கும், 46. மனிதர்கள் உள்ள ஆட்டோசோம்கள் எண்ணிக்கை இப்பதான் பார்த்தோம் 22 ஜோடிகள், 44 ஆட்டோசோம்கள் இருக்கும் மனிதர்கள். பால் குரோமோசோம் எந்த ஜோடியிலனா அதுதான் 23 ஜோடியில இருக்கும். ஆண்களில் காணப்படும் பால் குரோமோசோம்கள் யாவை அப்படின்னா எக்ஸ் ஒய். ஆண்கள்கிட்ட அந்த எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும், பெண்கள்கிட்ட எக்ஸ் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ பெண்களில் காணப்படும் பால் குரோமோசோம்கள் எக்ஸ் எக்ஸ். உடல் செல்கள் குரோமோசோம்களை ஜோடிகளாக கொண்டிருந்தால் அந்த நிலை என்னன்னா இரு மைய நிலை, 2n அப்படின்னு சொல்லுவாங்க இதை. உடல் செல்கள் குரோமோசோம்களை ஜோடிகளாக கொண்டிருந்தால் அந்த நிலை இருமைய நிலை. இன செல்களில் காணப்படும் குரோமோசோம் நிலை என்னன்னா ஒற்றை மைய நிலை n. இன செல்களில் காணப்படும் குரோமோசோம். உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேரியோடைப் அப்படின்னு உட்கருவில் உள்ள குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை, அளவு, வடிவம். அடுத்த கொஸ்டின், கேரியோடைப்பின் வரைபட விளக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா இடியோகிராம். இது ஞாபகம். கேரியோடைப்னா குரோமோசோம் அமைப்பு, இடியோகிராம்னா கேரியோடைப்பை படமாக வரைவது. இப்போ டிஎன்ஏ அமைப்பு மற்றும் இரட்டிப்பாதல் பார்க்கலாம். டிஎன்ஏடைய முப்பரிமாண அமைப்பை வெளியிட்டவர்கள் யாருன்னா ஜேம்ஸ் வாட்சன், பிரான்சிஸ் கிரிக். 1953 டபுள் ஹெலிக்ஸ் மாதிரி கண்டுபிடித்தனர். 1962 நோபல் பரிசு பெற்றனர் மௌரிஸ் வில்கின்சன். சரிங்களா? டிஎன்ஏவின் எக்ஸ் கதிர் விளிம்பு விலகுகள் ஆய்வை மேற்கொண்டவர்கள் யாருன்னா ரோசிண்ட பிராங்க்லின் மற்றும் மௌரிஸ் வில்கின்ஸ் அப்படிங்கிறதான். வாட்சன் மற்றும் கிரிக் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றனா 1962 நிறைய பார்த்தோம். டிஎன்ஏடைய சர்க்கரை மூலக்கூறு இது, இதுவும் நீ ஞாபகம். சர்க்கரை மூலக்கூறு டிஆக்சி ரைபோஸ் சர்க்கரை. டிஎன்ஏவில் உள்ள பியூரின்கள் யாவைனா அடினைன் ஏ மற்றும் குவானைன் ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நினைவு உதவியில பியூரின்ஸ் அப்படின்னா பியூர் ஏஜி, அடினைன் குவானைன். இரண்டும் இருவளைவ அமைப்பு. பைரிமிடின்ஸ் அப்படிங்கிறத கட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். பைரிமிடின்ஸ்ல அதுல சைட்டோசின் தயமின் இருக்கும், அது வந்து ஒரு வளைய அமைப்பு. அதனால இது வந்து கட்டு, அது பியூர் ஏஜி. பியூரின்கள் அப்படின்னா பியூர் ஏஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. பைரமின்னா கட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த போட்டிருக்காங்களா டிஎன்ஏவில் உள்ள பிரிமிடின்கள் யாவை அப்படின்னா அது நம்ம இப்பதான் பார்த்தா கட்டு கட்டுனானு சைட்டோசின் அப்புறம் தயமின் சரிங்களா அதெல்லாம் இங்கே போட்டுருப்பாங்க சைட்டோசின் மற்றும் தயமின் சைட்டோசினை சி அப்படின்னும் தயமினை டி அப்படின்னு சொல்லுவோம் மொத்தமே டிஎன்ல பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கும் அதுதானே ஏ சி டி ஜி அப்படிங்கிறது இந்த 4 தான் நம்ம சொல்றோம் இதுல நைட்ரஜன் காரம் பிளஸ் சர்க்கரை சேர்ந்து அதுக்கு என்ன பேருனா இது ஒன்று அருமையான கொஸ்டின் நியூக்ளியோசைடு ஏன்னா இது சம்மந்தப்பட்ட 2-3 கொஸ்டின் இருக்கு நைட்ரஜன் காரம் பிளஸ் சர்க்கரை அப்படிங்கிறது நியூக்ளியோசைடு நியூக்ளியோசைடும் பாஸ்பேட் சேர்ந்தா அதுதான் நியூக்ளியோடைடு பாத்தீங்களா அப்படி இருக்கு அது சைடு இது டைடு வரிசை நினைவு பேஸ் பிளஸ் சுகர்னா நியூக்ளியோசைடு அது கூட பிளஸ் பாஸ்பேட் சேர்ந்தா நியூக்ளியோடைடு பல நியூக்ளியோடைட் சேர்ந்ததுதான் டிஎன்ஏ சங்கிலி இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஹிண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டிஎன்ஏவுடைய முதுகெலும்பாக செயல்படுவது யாருன்னு சர்க்கரை பாஸ்பேட் தொகுதிகள் தான் நம்மளுக்கு எப்படி முதுகெலும்பா இருக்கு அதே மாதிரி டிஎன்ஏக்கு முதுகெலும்பு இருக்கு அதுதான் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் பாஸ்பேட் சர்க்கரை பாஸ்பேட் பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க அடினைன் தைமினுடன் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகளை இணைக்குது நம்ம அந்த 4 பார்த்தோம் ஏடிசிஜி ஏ எப்போ முதல் டி கூட தான் சேரும் அடினைன் தைமின் கூட சேரும் அப்படி சேரும் போது எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகள் அப்படின்னா 2 பிணைப்புகள் ஏ டி 2H பாண்ட்ஸ் மேல கிண்ட்ல பார்த்தோம் மேல அதுமாதிரி சைட்டோசின் போனைனோட தான் சேரும் சி வந்து ஜி கூட தான் சேரும் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகள் அப்படின்னா அது 3 அப்படிதானே அது தெரியும் 3 பிணைப்புகள் தான் போட்டிருக்காங்க சி 3H பாண்ட்ஸ் இதுதான் சார்காஃப் விதி ஏ டி வந்து 2 பாண்ட்ஸ் சி ஜி 3 பாண்ட்ஸ் சி ஜியும் பாண்ட்ஸ் அதிகமா இருக்கும்போது டிஎன்ஏ அதிக வெப்பநிலைப்பு பெறுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா அதோட சிஜி பாண்ட்ஸ் அதிகமா இருந்ததுன்னா டிஎன்ஏ அதிக வெப்பநிலைப்பு பெறுகிறது டிஎன்ஏக்கு நிலைப்புத்தன்மையை தருவது எதுனா ஹைட்ரஜன் பிணைப்புகள் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கனால அது நிலைப்புத்தன்மையா இருக்கு ஹைட்ரஜன் பாண்ட் டிஎன்ஏடைய ஒரு முழு சுற்று எத்தனை கார இணைகள் உள்ளனா 10 பேஸ் பேர்ஸ் பெர் 10 இருக்கும் நியூக்ளியோடைடுகள் எந்த பிணைப்புகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன பாஸ்போடை எஸ்டர் பிணைப்புகள் சார்காஃப் விதியின்படி அடினினுடைய விகிதம் எதற்கு சமம் தயமின் ஏடி அப்படின்னு போட்டிருக்காங்களா அடினினுடைய விகிதம் எதற்கு சமம் தயமினுக்கு சமம் சார்காஃப் விதியின்படி குவானினுடைய விகிதம் எதுக்கு சமம்னா சைட்டோசின் ஜி வந்து சிக்கு தான் அதுதான் சைட்டோசின் டிஎன்ஏவோட 2 இலைகளையும் பிரிக்கும் நொதி எதுனா ஹெலிகேஸ் ஞாபகம் 2 இலைகளையும் பிரிக்கும் நொதி ஹெலிகேஸ் டிஎன்ஏடைய முற்கல்களை நீக்கும் நொதி அப்படின்னா டோபோ ஐசோமெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டோபோ ஐசோமெரஸ் இது வந்து முறுக்களை நீக்கும் இது 2 இலைகளையும் பிரிக்கும் நொதி நேம ஞாபகம் புதிய இலை உருவாக தேவையான தகவலை அளிப்பது எதுனா மாதிரி ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லப்படுது புதிய நியூக்ளியோடைடுகளை சேர்ப்பதும் நொதி எதுனா டிஎன்ஏ பாலிமெரஸ் டிஎன்ஏ இரட்டிப்பு என்சைம்களை நினைவு ஹெலிகேஸ் அப்படின்னா பிரிக்கும் நம்ம பார்த்தோம்னா டோபிசோமெரஸ் அப்படின்னா முறுக்கல் நீக்கும் டிஎன்ஏ பாலிமெரஸ் அப்படின்னா நகல் எடுக்கும் லைகேஸ் அப்படின்னா இணைக்கும் தொடர்ச்சியான சேய் இலை இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வழி நடத்தும் இலை டிஎன்ஏடைய சிறிய துண்டுகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஒகசாகி துண்டுகள் அதான் அந்த டிஎன்ஏடைய சிறிய துண்டுகள் பேரு ஒகசாகி துண்டுகளை இணைக்கும் நொதி அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் பார்த்தோம்னா அதுதான் அந்த ஒகசாகி துண்டுகளை இணைக்கும் நொதி டிஎன்ஏ இரட்டைப்பாதல் முடிவுடைய ஏதம் 10 மினிட்ஸ் டிஎன்ஏ ஒரு முழு சுற்றி நீளம் என்ன அப்படின்னா 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது நானோமீட்டர்ல சொல்லணும்னா 3.4 நானோமீட்டர் ஸோ ரெண்டுல ஏதாவது எது கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க ஒரு முழு சுற்றுடைய அளவு அதுதான் இது ஒவ்வொரு கார இணைகளுக்கு இடையிலான தூரம் என்ன அப்படின்னா அது 3.4 ஆம்ஸ்ட்ராங் அது வந்து நம்ம நேனோமீட்டர் சொல்லும் போது 0.34 நானோமீட்டர் 2 ரீடிங்கே கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரே நம்பர்ஸ் வரும் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் வரும் தெரியுதா உங்களுக்கு சரியா ஸோ டிஎன்ஏ அளவுகள் நினைவு எப்படி போட்டுக்கலாம் ஒரு முழு சுற்று 34 ஆம்ஸ்ட்ராங் ஒரு பேஸ் பேர் இடைவெளி 3.4 ஆம்ஸ்ட்ராங் ஸோ இதான் இப்படி நீங்க வச்சுக்கோங்க ஒரு சுற்றில் எத்தனை இருக்குன்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்போ அந்த 34 நீங்க இந்த 3.4 டிவைட் பண்ணா 10 தான் வரும் அதனால அப்படியா இருக்கும் ஸோ பாலியல் நிர்ணயம் இதில் பார்க்க போகிறோம் கருவுற்ற முட்டை ஆணாவோ பெண்ணாவோ வளர்ச்சி அடைவது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பாலியல் நிர்ணயம் அப்படிதானே செக்ஸ் டெட்டர்மினேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க
பெண் ஹேமிட்டுகள் ஒரே மாதிரியான குரோமோசோம் பெற்றிருப்பதால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹோமோஹெமிக் அப்படின்னு சொல்றது 22+6 ஒரே மாதிரியான ஹோமோசோம் பெற்றிருப்பதால். ஆண் ஹேமிட்டுகள் 2 வகையாக இருப்பதால் அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஹெட்ரோஹெமிக். ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம ஒரே மாதிரியான இருக்கு. அப்ப அது ஹோமோஹெமிக். ஆண்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஒண்ணு வித்தியாசமா இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம ஹெட்ரோ. ஏன்னா ஹெட்ரோனால வேற அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால ஞாபகம் சொல்றேன். ஹெட்ரோகெமிக். குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பவர் யாருன்னா கண்டிப்பா அது வந்து தந்தை. ஏன்னா அந்த குரோமோசோம் பார்த்தோம். ஒய் அங்கதான் இருக்கு. ஃபாதர் குரோமோசோம் தீர்மானிக்கிறது. அன்னை எப்போதும் எக்ஸ் மட்டுமே கொடுப்பால், தந்தை எக்ஸ் அல்லது ஒய் கொடுப்பதால் பாலினத்தை நிர்ணயிப்பவர் தந்தையே. ஸோ பிறந்த குழந்தை ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறது நிர்ணயிப்பவர் தந்தையே. அந்த குரோமோசோம் தான். 22+X பெண்கள் அண்டம், 22+Y விந்தணனோடு இணைந்தால் பிறக்கும் குழந்தை. ஸோ இங்க எக்ஸ் ஒய்யும் சேர்ந்திருக்கு. நமக்கு அந்த 22 பிரச்சனை இல்லை. அந்த ஒரே ஒரு குரோமோசோம், பால் குரோமோசோம் சொல்லக்கூடியது 23 ஜோடி தான் முக்கியம். அப்ப இதுல எக்ஸ் ஒய் சேர்ந்திருக்கு. அப்போ ஆண் குழந்தை அப்படிதானே? இப்போ 44+XY அப்படின்னு சொல்லிட்டு சரியா? ஓகே. அது இதை வச்சு நீங்க மற்றது இன்னொரு நீங்க புரிஞ்சுக்கலாம். வெரி குட். குட். இப்போ சடுதி மாற்றம் மற்றும் நோய்கள் பார்க்க போறோம். மியூட்டேஷன் சொல்லுவோம்னா அதுதான் சடுதி மாற்றம் என்ற சொல்லி அறிமுகப்படுத்தி யாருன்னா ஹியூகோ டி விரிஸ் 1901. ஹியூகோ டி விரிஸ் எந்த தாவரத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டனா இனோதிரா லாமார்கியனா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது மாலை நேர பிரிம் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. உயிரின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் தான் சடுதி மாற்றம், மியூட்டேஷன். நம்ம சொல்றோமா அதுதான் மரபு பொருளில் மாற்றம் ஏற்படும். குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரித்தல் அல்லது குறைதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பன்மைய நிலை. பன்மைய நிலையின் இரு வகைகள் யாருன்னா யூப்ளியாரிட்டி மற்றும் அன்யூப்ளியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டனா இருக்கு. பன்மைய நிலை அப்படின்னா என்ன? குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரிக்கோ குறையுதோ. அப்படியுமே அதுல ரெண்டு வகைகள் இருக்கு. ஒன்று யூப்ளியாரிட்டி மற்றும் அன்யூப்ளியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூப்ளியாரிட்டினா ஈக்குவல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபுல் செட் 3n 4n அப்படிங்கிற வர மாதிரி. அன்யூப்ளியாரிட்டி அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் 2n பிளஸ் ஆர் மைனஸ் 1 2n பிளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த மாதிரி போறதான் ரெண்டு வகையை நம்ம சொல்றோம். இருமைய குரோமோசோம் நிலையிலிருந்து அதன் மடங்கி அதிகரிப்பது எதுனா யூப்ளியாரிட்டி. உண்மைய தாவரங்கள் பொதுவாக எத்தனைமை கொண்டதுன்னா மலட்டுத்தன்மை. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உண்மைய தாவரங்கள் பொதுவாக மலட்டுத்தன்மை கொண்டது. அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை தரும் பன்மைய நிலை எதுனா நான்மைய நிலை 4n. குரோமோசோம் தொகுப்பில் உள்ள ஒன்று அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அல்லது கூடுதலா பெறுதல் எதுனா அன்யூப்ளியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு 3 கொஸ்டின் இம்பார்ட்டண்டா வரும். ஒன்று வந்து 2n-1 என்ற நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மோனோசோமி. 2n+1 அப்படின்னு என்ற அந்த நிலை என்ன? ட்ரைசோமி. ஞாபகம் மோனோன்னா 1. அதனால 1 வந்து குறைவு அப்படிங்கிறது. மோனோனால 1. அப்ப அந்த 1 குறைவுன்னு வச்சுக்கோங்க. அதனால 2n-1. ட்ரைனா 1 அதிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2n+1. பின்னாடி நல்லி சோமி அப்படின்னு வரும். ஸோ நல்லி சோம்னா 2 குறைவு. அப்போ 2n-2. இந்த பாருங்க 2n-2 என்ற நிலை எவ்வளவுனா நல்லி சோமி. ஓகேவா? ஞாபகம். அன்யூப்ளியாரிட்டி நிலைக்கான மிகச்சிறந்த உதாரணம் எதுனா டவுன் நோய் கூட்டு அறிகுறி. டவுன் சிண்ட்ரோம் அப்படி சொல்லக்கூடியதுதான் அன்யூப்ளியாரிட்டி நிலைக்கான மிகச்சிறந்த உதாரணம். டவுன் நோய் கூட்டு அறிகுறியை முதலில் அடையாளம் கண்ட மருத்துவர் யாருன்னா லாங்டன் டவுன். சரிங்களா? 1826. டவுன் நோய் எந்த குரோமோசோம் ஏற்படும் குறைபாடு? இதுவும் ஞாபகம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டவுன் நோய் வந்து 21வது குரோமோசோம் 20. டவுன் நோய் 21வது குரோமோசோம் 3 படிகள் இருக்கும். ட்ரைசோமி 21, 2n+1 47 குரோமோசோம். மிக முக்கியமான தகவல் அப்படின்னு போட்டுப்பாங்க. 21வது ட்ரைசோமி என அழைக்கப்படும் நோய் எதுனா இப்பதான் பார்த்தா டவுன் நோய் கூட்டு அறிகுறி. ஸோ எப்படினாலும் அதை கேட்பாங்க. ஒரு ஜீனின் நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றம் அதுதான் நம்ம மியூட்டேஷன் சொல்றோம். ஜீன் சடுதி மாற்றம் அல்லது புள்ளி சடுதி மாற்றம் அப்படி சொல்றோம். ஜீன் மியூட்டேஷன், பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படி சொல்றோம். ஒற்றை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் எதுனா அதுதான் கதிர் அருவா ரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிக்கிள் செல் அனிமியா. கதிர் அருவாள் ரத்த சோகை எந்த மூலக்கூறு பாதிக்கப்படுகிறதுனா ஹீமோகுளோபின் பாதிக்கப்படுகிறது. சிக்கிள் செல் அனிமியா ஹீமோகுளோபின் 6வது அமினோ ஆசிட் குளுட்டமிக் ஆசிட் வேலைனாக மாறும் சிவப்பு ரத்த அணு அறிவால் வடிவம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தோம்.
2 அல்லிகளும் ஒத்த நிலையில் இருப்பது எதுனா ஹோமோசைகஸ். குரோமோசோம் 2 கரங்களும் இணை புள்ளி எதுனா முதன்மை சுருக்கம் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். மரபு வழியாக ஒரு குறிப்பிட்ட பண்பினை கடத்த டிஎன்ஏ பகுதி எதுனா ஜீன். உங்களுக்கு தெரியும். பியூரி மற்றும் பிரிமினர்களுக்கு இடையே என்ன பிணைப்புகள் உருவாகினா ஹைட்ரஜன் பிணைப்புகள், ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். யூகேரியாட்டிக் குரோமோசோம் வகைகள் எவைனா ஆட்டோசோம்கள் மற்றும் அல்லோசோம்கள். அதான் மேல அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து மைண்ட் மேப் நம்ம பார்க்கலாம். மெண்டலின் 3 விதிகள். விதி நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஓங்குத்தன்மை விதி. F1ல் ஓங்கு பண்பு மட்டுமே வெளிப்படும். F2ல தனித்து பிரிதல் விதி. கேமெட்டில் உருவாகும் போது காரணிகள் பிரியும். விதி 3 சார்பின்றி ஒதுங்குதல் விதி. அதாவது புதிய பண்பு சேர்க்கையில் உருவாகும். கலப்பு விதிகள ஒரு பண்பு கலப்புல நம்ம புறத்தோற்றம் 3:1 அப்படின்னு பார்த்தோம். ஜீனாக்கனா 1:2:1. இருபண்பு கலப்புல புறத்தோற்றம் மட்டும் பார்ப்போம். 9:3:3:1. மொத்தம் 16 கம்பினேஷன்ஸ். குரோமோசோம் வகைகள் சென்ட்ரோமியர் அமையிடம் வகை, சென்ட்ரோமியரிடம் வடிவம் எப்படின்னு பார்க்குறோம். மெட்டா சென்ட்ரிக் மையத்தில் இருக்கும் சென்ட்ரோமியரிடம் வி வடிவம் இருக்கும். சப்மெட்ரா சென்ட்ரிக் மையத்திற்கு அருகில் இருக்கும் ஜே அல்லது எல் வடிவம் பெற்றிருக்கும். அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா ஒரு முனைக்கு அருகில் குட்டை அல்லது நீண்ட கரம் கொண்டதா இருக்கும். அதுதான் டீலோசென்ட்ரிக் ஒரு முனையில இருக்கும் ஓல் வடிவம் ஐ அப்படின்னு இருக்கும். டிஎன்ஏ அமைப்பு முக்கிய அளவுகள். ஒரு முழு சுற்று பார்த்தோம் 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுது. ஸோ 3.4 நானோமீட்டர் 10 கார இணைகள் இருக்கும். பேஸ் பேர் இடைவெளி 3.4 ஆம்ஸ்ட்ராங் 0.34 நானோமீட்டர். ஹச் பாயிண்ட் விகிதம் ஏக்கும் டிக்கும் 2 பாயிண்ட்ஸ், சிக்கும் ஜிக்கும் 3 பாயிண்ட்ஸ். அவங்க மட்டும் தான் கனெக்ட் ஆவாங்க, மற்றவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. நொதிகள் ஹெலிகேஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். டிஎன்ஏ பாலிமரேஸ் லைகேஸ் அதெல்லாம் ஓகே. ஸோ அடுத்து அன்யூக்ளியேட்டி விரைவட்டணையில் மோனோசோமி அப்படின்னா மோனோனா 1 குறைவு. ஸோ ஒரு குரோமோசோம் குறைவதாக உள்ளது 2n-1. ட்ரைசோமினா ட்ரைனா 1 அதிகம் அப்படின்னு முன்னே வச்சுக்கோம். 2n+1 ஒரு குரோமோசோம் கூடுதலாக உள்ளது. நல்லிசோமினா 2 2 குரோமோசோம் குறைவது அதுவும் குறைதான் 2n-2. டவுன் நோய் வந்து 21வது ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். 47 குரோமோசோம்கள் 2n+1. 1866 லாங் டவுன் கண்டுபிடித்ததுனால அந்த பேரு டவுன் நோய் அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஜீன் சடுதி மாற்றம் மியூட்டேஷன் வரனால ஒரு நோய் வருது. அதான் கதிர் அறிவால் நோய். ஹீமோகுளோபின் பாதிக்கப்படும் ஒற்றை ஜீன் மாற்றம். அது பாலின நிர்ணயம் இது நமக்கு தெரியும். ஆண்கள்ல 44 22 ஜோடி. ஸோ 44 + XY இருக்கும். அவங்களுக்கு வந்து ஹெட்ரிடோகெமிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. X+Y விந்தணுக்கள். பெண்களுக்கு 44 + XX ஹோமோகெமிட்டிக் ஒரே மாதிரி இருக்கிறனால ஹோமோகெமிட் எக்ஸ் மட்டும் அண்டங்கள். பாலின நிர்ணயிப்பது தந்தை ஒய் குரோமோசோம் அவர் கொடுக்குறாரு, எக்ஸ் குரோமோசோம் பெண் கொடுக்குறாங்க. இப்போ மரபியல் கோட்பாடு முக்கிய ஆளுமைகள். இது ஜஸ்ட் நீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம் எத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு. மெண்டல் 7 பேர்ஸ் எடுத்தாரு. எத்தனை ஆண்டுகள் 1856 இருந்து 61 வரைக்கும் ரிசர்ச் பண்ணாரு. வாட்சன் கிரிக் 1953 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. டிஹெச் மோர்கன் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க 1933. ஹியூகோ டெரிவிஸ் மியூட்டேஷன் சடுதி மாற்றம்னு சொன்னோம்னா 1901. மெண்டல் பார்த்தீங்கன்னா 3 விதிகள் சொன்னாரு, 7 பண்புகளை கண்டுபிடித்தார். பைசன் சட்டையும் ஆய்வு பண்ணாரு. வாட்சன் கிரிக் என்ன பண்ணாருன்னா டபுள் ஹெலிக்ஸ் மாதிரி சொன்னாரு. ஏடிசிஜி ரொம்ப ஒரு அருமையான ஒரு இதுதான் அந்த கண்டுபிடிப்பு. அதுதானே. டிஹெச் மோர்கன் அப்படின்னா குரோமோசோம் ஜெனடிக் லிங்க்டு ஜீன்ஸ் கண்டுபிடிப்பு. ஹியூகோ டெரிவிஸ் வந்து சடுதி மாற்றம் கண்டுபிடிப்பு. மியூட்டேஷன் அப்படின்னா சடுதி மாற்றம். அதெல்லாம் வந்து ஓனித்தேரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஒரு ஆய்வு. இது போக ஆர்சி புன்னட் ஸ்பயர் வால்டேயர் குரோமோசோம் சொல் அறிமுகம் லிண்டு பாங்க்லின் எக்ஸ்ரே கிறிஸ்டோகிராபி டிஎன்ஏ அதாவது அந்த எக்ஸ்ரே வச்சு இது பண்ணுவாங்களா விளிம்பு அதெல்லாம் வச்சு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த யூனிட்ல உள்ள அத்தனை கொஸ்டின்ஸ். ஸோ இதை ரீட் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.